கானா உணவு பேசிக்காவே மட்டமான ஆள் சார். கஞ்சா அடிச்சுட்டு அந்த ஏரியால லோக்கலா திரியிற ஆளு. அடுத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு தேவையில்ல. நான் எங்கேயுமே சொன்னதில்ல. அது அடுத்தவங்கள பாதிக்கிறப்ப, நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல ஹீரோ மாரி போன உடனே, நீங்க பிக் பாஸ்ல பாருங்க. ஒண்ணு நான் ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னாடி நின்னு வம்பிழுப்பாங்க. நான் பார்த்துருக்கோம். படிச்ச நெறைய படிப்புக்கு பார்த்துருக்கோம். என்னால இறங்க முடியல. ரொம்ப பேசுறாப்படி. கானா உணவத்த யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாததுல இருக்கிற எல்லா மீடியாவும் என்னைய வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஓகேங்களா? எல்லா ஹேட்டர்ஸும் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதிக முகம் தெரிஞ்ச ஆட்கள். நான் ஒரு வார்த்தை விட்டாலும் 10ஆ போயிரும். எதார்த்தமா பேசுறது. கானா உணவத்த பண்றதுக்கு என்னால பேச முடியல. அது உள்ள இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. கண்டஸ்டன்ட் ஜெயிக்கிற குதிரை மேல கானா உணவத் ஏறி சவாரி செய்ய நினைக்கிறாரு. ஒரு கண்டஸ்டன்ட் சொன்னாங்க. இன்னொரு கண்டஸ்டன்ட் கூட எவிக்ட் ஆயி உள்ளுக்குள்ள போய் கூட என்ன சொன்னாங்கன்னா, திவாகரனால இவர் அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காரு. கானா உணவத் அவர் மக்களுக்கு அடுத்து தான். அந்த மாரியான ஒரு மட்டமான நபர் தான் கானா உணவத். ஓகேங்களா? கஞ்சா அடிச்சுட்டு லோக்கலா பிக் பாஸ் இதுல கூட பார்த்தோம் சார். சூப்பர் பினால போயிட்டு இருக்கும் போய் கணேஷ் பையில அவங்க கசக்கி வாயில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களோட என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல விட்டா சில அங்க இதெல்லாம் உட்காந்து உண்மையா? ஏன்னா கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப அது வந்து பெரிய ஆக்சுவலா மேட்டர் அது. அவர் தண்ணி கஞ்சா அவரோட ஸ்டோரியிலேயே அவர் சொல்லியிருந்தார். மது பழக்கத்துக்கு அடிமையாகி நான் 2 மணி நேரம் கழிச்சு தான் நிதானம் வரும். அது ஓகே. அவரோட டீப் இதுக்குள்ள என்டர் ஆக தேவையில்ல. பட் அந்த மாதிரி நபர். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இதுல ஆனா நான் பார்த்தேன். அந்த சூப்பர் ஃபினாலேல வந்து பார்த்தீங்கன்னா, கணேஷ் பையில வச்சு கசக்கிட்டு வாயில வச்சிருந்தேன் அப்படி. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அந்த பொட்டணத்த கூட யாரோ இது யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு மட்டமான நபர். என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் 6 அறிவுனா, கானா உணவத்துக்கு 5 அறிவு தான் சார் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலாட்டி அவங்கள போய் கிண்டல் பண்ணக்கூடாது. நானே ரொம்ப டீசென்ட்டா வாமா, போமா, செல்லன்னு பழகுற எல்லாருக்கும் என்னையவே 6 அறிவு, கானாவுக்கு 5 அறிவு அப்டின்னோனே சிரிப்பு வந்துருச்சு. அவர் நாயா அப்டின்ற மாரி. அந்த மாரி சொல்ல வரல சார். அறிவு இல்லாம இப்ப அந்த மாரி நடந்துக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் பண்றது உங்களுக்கு பிடிக்கலாட்டி நான் அத பண்ணக்கூடாது. நான் மீறிக்கிட்டு வந்து உங்கள வந்து நான் வம்பிழுக்கிறது, திருப்பி உங்களுக்கு வந்து என்னைய அடிக்க தெரியாம இல்ல. திருப்பி என்னைய வந்து திட்ட தெரியாம இல்ல. நீங்க ஒரு இது பார்ப்பீங்க. நம்ம அத பண்ணக்கூடாது. அவங்க ரேஞ்சுக்கு இறங்கக்கூடாதுன்னு நெனைப்பீங்க. அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப பேசுறது அந்த வாசகங்கள்லாம் பாருங்க சார். சார் நான் இவ்வளோலாம் படிப்பு படிச்சுட்டு நீங்க நெனச்சு பாருங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர், பெரிய ஆஃபீசர் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீசர் இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் உள்ள வருவாங்க. மரியாதையா இருப்பாங்க, மரியாதை. நானும் அதே மாரி மரியாதையா தான் இருப்போம். ஓகேங்களா? ஏன்னா பிசினஸ் சார். ஒரு பேஷண்ட் 10 பேஷண்ட்ட கூட்டு வருவான். ஒரு கிளையண்ட் 10 கிளையண்ட்ட கெடுப்பான். ப்ரொஃபஷனல். அவன் எதுவுமே இல்லாம கானா உணவத்து உள்ள வந்திருக்கான். இத்தனைக்கும் வயசுலயும் சீனியர் சார். அவர் வயசு என்ன? என் வயசு என்ன? கானா உணவத் அங்க இருக்கிற மாகாப்பாவும் கானா உணவத்தும் ரொம்ப சீனியர் வயசுல. புகழ் மட்டும் தான் அநேகமா என்னோட வயசு இல்ல 1 வருஷம் 2 வருஷம் சின்ன பையனா இருக்கும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கப்ப கானா உணவத்து வந்து அந்த மாரி 5 அறிவு உள்ள இருக்கிறவங்களும் சொல்லிட்டாங்க. அவர டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. வேறாம வீம்புக்கு வந்து பேசுறான் சார்.